أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னைக்கு ரப்பனா துவா 40. ரப்பனா தகபல் மின்னா இன்னக அந்த சமியுல் அலீம். இந்த துவா குரான்ல 2வது அத்தியாயத்துல 127வது வசனமா வருது. இதற்கான அர்த்தம் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா எங்களுடைய இறைவனே, தகபல் மின்னா எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக அந்த சமியுல் அலீம் நிச்சயமாக நீதான் எங்களுடைய பிரார்த்தனையை நன்கு செவியுறுபவனும் மிக அறிந்தவனாகவும் இருக்கின்றாய். இந்த துவாக்கான பின்னணி என்னன்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவரது மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபாவை மீண்டும் கட்டிய நிகழ்வை பற்றி கூறுது. இஸ்லாமிய ஆதாரங்களின்படி காபா முதல்ல மனித குலத்தின் ஆரம்ப காலத்திலேயே அல்லாஹுவின் வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்ட புனித இல்லம். சூரா ஆல இம்ரான்ல 96வது வசனத்துல மனிதர்களுக்காக நிறுவப்பட்ட முதல் இல்லம் பக்காவில், அதாவது மக்காவில் உள்ளதேன்னு அல்லாஹ் சொல்றான். காலப்போக்குல வெள்ளப்பெருக்கு மற்றும் பிற இயற்கை காரணங்களால அதனுடைய கட்டிடம் மறைஞ்சிருச்சு. ஆனா அதன் இடம் பாதுகாக்கப்பட்டு இருந்துச்சு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் கட்டளைப்படி தனது மனைவியான ஹாஜர் மற்றும் குழந்தை இஸ்மாயிலை மக்கள் இல்லாத, தண்ணீர் இல்லாத மக்கா பள்ளத்தாக்குல விட்டுட்டு போனாங்க. பிறகு, என் இறைவனே, என் சந்ததியிலிருந்து சிலரை உன் புனித இல்லத்தருகே குடியமர்த்தி உள்ளேன்னு துவா செஞ்சாங்க. பின்னர் அல்லாஹ் ஜம்சம் ஊற்றை வெளிப்படுத்தினான். அதன் காரணமாக மக்கள் அங்க குடியேற ஆரம்பிச்சாங்க. பல ஆண்டுகள் சென்ற பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார். அப்பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காபாவின் பழைய அடித்தளங்களை காட்டி அதை மீண்டும் எழுப்புமாறு கட்டளையிட்டான். சஹீஹான ஹதீஸ்களில் வரும் விளக்கங்களின்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்களை அடுக்குனாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கற்களை எடுத்து கொடுத்தாங்க. சுவர் உயர்ந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கல்லின் மேல் நின்று கட்டினாங்க. அந்த கல்லே இன்று மக்கம் இப்ராஹிம் என்று அழைக்கப்படுது. மக்கம் இப்ராஹிம் இன்றும் காபாவிற்கு அருகில் தான் இருக்கு. இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் மிகப்பெரிய இல்லத்தை கட்டி கொண்டிருந்தாங்க. அது மனித வரலாற்றின் மிக சிறந்த இபாதத்துக்கள்ல ஒன்று. ஆனா அவர்கள் இருவரும் நாங்கள் பெரிய காரியம் செய்கிறோம்னு பெருமை பேசல. மாறா, ரப்பனா தகபல் மின்னா, எங்கள் இறைவனே, இதை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாகன்னு பயத்துடனும் பணிவுடனும் துவா செஞ்சாங்க. ஏன்னா ஒரு நல்ல செயல் செய்தால் மட்டும் போதாது, அல்லாஹுவால் அதை ஏற்றுக்கொள்ளப்படணும். சஹாபாக்கள் கூட ஒரு நல்ல செயல் செய்த பின் இது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான்னு பயந்தாங்க. நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, தொழுகை செய்த பிறகு, நோன்பு வைத்த பிறகு, சதகா கொடுத்த பிறகு, குரான் ஓதிய பிறகு, அல்லாஹ்வே இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்னு துவா செஞ்சுக்கலாம். துவாவோட இறுதியில இன்னக அந்த சமியுல் அலீம், நிச்சயமாக நீயே அனைத்தையும் கேட்பவனும் அனைத்தையும் அறிந்தவனும் ஆவாய். அதாவது எங்கள் வார்த்தைகளை நீ கேட்கிறாய், எங்கள் உள்ளத்தின் நேர்மையை நீ அறிகிறாய், எங்கள் குறைகளை நீ அறிகிறாய். எனவே எங்கள் செயல்களை நீ ஏற்றுக்கொள்னு துவா செய்யறது.
இந்த வசனத்தின் முக்கிய பாடம் என்னன்னா, நல்ல செயலுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்னு அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். பெரிய இபாதத் செய்தாலும் அகம்பாவம் கொள்ளக்கூடாது. அல்லாஹுவின் நபிமார்களுக்கே தங்கள் செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற அச்சம் இருந்துச்சு. பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து அல்லாஹுவின் பணியில் ஈடுபடுவது மிகப்பெரிய நன்மை. காபாவின் கட்டுமானம் வெறும் கட்டிடம் கிடையாது. அது தூய தௌஹீதின் மையமாக உருவாக்கப்பட்டுச்சு. இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருவது என்னன்னா, ஒரு செயலை செய்வது முக்கியம். ஆனால் அதைவிட முக்கியமானது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதுதான். ரப்பனா தகபல் மின்னா என்ற துவாவ நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியவங்களா மாறுவோம். எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.